இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று. அன்றைக்கு பாருங்க, ஏரோது இந்த சபையை துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை பட்டயத்தினாலே வெட்டி கொலை செய்தான். பேதுருவையும் பிடிச்சு கொலை செய்யலாம் என்று பார்த்தான். பண்டிகை நாட்கள் என்கிறதுனால பண்டிகை முடிந்தோன கொலை செய்வோம் என்று சொல்லி சில நாட்களாய் பேதுருவை சிறைச்சாலைகளை போட்டு 16 போர்ச்சவகர்களை 4 பிரித்து 4 வகுப்புகளாய் நிறுத்தி சிறைச்சாலையை பத்திரப்படுத்தி வைத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் சபை விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது. ஜனங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. பிரியமானவர்களே, வெளியே வாரத்துக்கு ஒருவித சந்தர்ப்பம் கூட இல்லை. ஆனா சபை ஊக்கமாய் ஜெபத்திலே தரித்திருக்க ஆரம்பித்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பேதுருவை கொலை செய்வதற்கு முந்தின ராத்திரியிலே அவர்களுடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்க ஆரம்பித்தது. கர்த்தர் தம்முடைய தூதனையே சிறைச்சாலைக்கு அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, வெளியே வந்த பேதுரு சபையாரை தேடி போகிறார். சபையார் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? இந்த பேதுருவை விடுதலையாக்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபத்திலே உறுதியாய் ஓயாமல் தரித்திருக்கிறார்கள். கர்த்தரும் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி விடுதலையாக்கி பேதுருவும் அவங்க ஜெபிக்கிற இடத்துக்கு வந்து அவங்க கதவை தட்டுகிறார். தட்டுகிற பொழுது ரோது என்கிற ஒரு பெண் யார் என்று பார்க்க ஒட்டு கேட்க வருகிறாள். பயத்தோடு பேதுருவின் சத்தம் என்பதை அறிந்து சந்தோஷத்தினால் இப்ப கதவை திறக்காம ஜெபிக்கிறவங்களிடத்துல ஓடி சொல்லுகிறார், பேதுரு வந்திருக்கிறார், வாசலடியில நிற்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோட சொல்லுகிறார். உடனே ஜெபிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஜெபிக்கிறதே பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும் என்று, ஜெபிக்கிறதே பேதுரு விடுதலை ஆகணும் என்று நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். அவள் மறுபடியும் உறுதியாய் நிற்கிற பொழுது கூட இல்ல, தூதனாய் இருக்கலாம், பேதுரு தட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனா சொல்றாங்க, நீ பிதற்ற வந்திருக்கிறது கர்த்தருடைய தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா பேதுரு தட்டிக்கொண்டே இருக்கிறார் கதவை. அப்பொழுது கதவை திறந்த பிறகுதான் கண்டு பிரமித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவங்க ஜெபிச்சதே பேதுருவுக்காக. சாக போற பேதுரு, அடுத்த நாள் கொலை செய்யப்பட போகிற பேதுரு சிறைக்கு போனதுல இருந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறாங்க. கர்த்தரும் அவங்க ஜெபத்தை கேட்டார். ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பேதுருவை கர்த்தர் விடுதலையாக்கி ஜெபிக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துட்டார். கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஆனா பேதுருதான் என்று நம்பிக்கை இல்லை. ஏன்னா தாங்க ஜெபிச்ச காரியத்திலேயே விசுவாசம் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபிச்சது பேதுருவை வெளியே கொண்டு வரதுக்காக. பேதுரு வந்து கதவை தட்டுகிறார். ஆனா பேதுரு வரையில தூதனா இருக்கலாம் என்று சொல்லி அவளை பார்த்து நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய ஜெபம், நாம் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார் என்பதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேக காரியத்துக்காக நீங்க வேண்டிக் கொள்ளலாம், ஜெபிக்கலாம், கர்த்தருடைய பாதத்தில் ஓயாம அமர்ந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கணும். சகரியாவும் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னா, சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் பிள்ளையை கொடுப்பார் என்றதை பேசி பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்றதையும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் கிழவனா இருக்கிறேனே, இது எப்படி அறிய முடியும் என்று கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சகரியா ஜெபிச்சதே பிள்ளைக்காக. பிள்ளையை கொடுப்பேன்னு பேசி வளர்க்கிற விதத்தையும் பேசுகிற பொழுது கேட்கிறான், இது எப்படி? எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, நிச்சயமாய் நாம் ஆண்டவருடைய செவிகள் கேட்க கூடாதபடி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போவதும் இல்லை. நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபத்தில் கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரே விசுவாசத்தோடு உறுதியாயிருங்கள்.